வெல்கம் பேக் டு சேம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், எனக்கு இந்த 24 இயர்ஸ்லேருந்து டாக்டர் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே டயபெட்டிஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்துருமோ, போய் செக் பண்ணால் டயபெட்டிஸ் காமிச்சிருச்சுன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய மக்களுக்கு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் போய் அந்த செக் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் இந்த ரோட்லேயே கூட அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்லாம் சுகர் செக் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீயாக பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு கூட சம்டைம்ஸ் சில பேர் மட்டும் போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு மென்டலாக ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கும் அந்த இடத்துல, போகக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புவீங்க? இல்லை, ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த நோய் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ஒரு நல்லது தானே, ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். உதாரணமாக உங்களுடைய தாய் தந்தை யாருக்காவது சுகர் இருக்குது, இல்லை தாயுடைய கூட பிறந்தவங்க, தந்தையுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய பாட்டி தாத்தா யாருக்காவது இருந்தால் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட. ஜெனட்டிக் பேசிஸில் நம்மளும் அதே சூழ்நிலையில் தான் வாழறோம். அதே வகையான என்விரான்மெண்ட், அதே வகையான உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரியான உடற்பயிற்சி இல்லை, உங்களுக்கு எடையும் கூட இருக்குமானா நீங்கள் இந்தியனாக இருந்தாலே டயபெட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு எடை பருமனாக இருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இன்ஃபேக்ட் அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் வருஷம் என்ன பண்ணுவாங்க, புது கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. 2016 கைட்லைனில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லுவோன்னா, நல்லா இருக்கிற ஆள் 45 வயதுக்கு மேலே கட்டாயம் சுகர் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொன்னாங்க. இதை அவங்க 25 வருஷம்னு குறைச்சிட்டாங்க. நான் சொல்கிறது அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன். ஸோ ஒவ்வொரு 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் தனக்கு சுகர் இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா போதும். ஒரு ஃபாஸ்டிங் வேல்யூவோ இல்லை ஒரு ரேண்டம் சுகர் வேல்யூவோ பார்த்து அதில் சுகர் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம நீங்கள் சொல்ல முடியுது டாக்டர். சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்காத சமயத்தில் தான் அந்த பாதிப்புகள் உருவாகுது இல்லைங்களா? சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா இல்லை, இது ஒரு நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா, இப்போ இருக்கிற விஞ்ஞானப்படி என்ன தெரியுது எங்களுக்கு அப்படின்னா, சுகர் வரதுக்கு முன்னாலேயே நிறைய ஆர்கன்ஸில் பாதிப்பு தொடங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது தான் தற்சமயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இதனுடைய சுகர் ஒரு காலத்தில் 140க்கு மேலே தான் சுகர்னு சொன்னது குறைஞ்சு 126க்கு மேலே இருந்தால் ஃபாஸ்டிங் இருந்தால் சுகர் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். ஸோ எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கீங்களோ அதனுடைய எஃபெக்ட் தான் பிற்காலத்தில் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் தடுக்க முடியும். ஓகே. ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அந்த நோய் வராமல் தடுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. எடையை குறைச்சிங்கன்னா போதும், உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 30லிருந்து 45 நிமிடங்கள் நீங்கள் நடந்து வாரத்தில் 2 முறை 3 முறை வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணி உங்களுடைய எடையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, ஒரு கட்டுப்பாடுகளில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது. மேக்ஸிமம் வராது. சுகர் மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் வராது, கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, ஸ்ட்ரோக் வராது, கிட்னி ஃபெயிலியர் வராது. ஸோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள். எஸ் டாக்டர், இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனுக்காவது உடற்பயிற்சி இதுதான் கம்பல்சரியாக, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் இப்போ டிவியில் கேம்ஸ் விளையாடாமல் வெளியில் போய் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் தரணிபதி. சொல்லுங்க. டயாபெட்டிக் நீரோபதி அப்படின்னா என்ன, அது எத்தனை வகைப்படும், அந்த எத்தனை வகைக்கும் ஒரு வகைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை கியூர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியணும். ஓகே. அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னாலே எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்றது காமனஸ்ட் அதுதான். இப்போ உதாரணமாக டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கால் எரிச்சல் ஏற்படலாம், இல்லை காலில் உணர்ச்சி கம்மியாக போகலாம். இப்போ நிறைய பேர் இப்போ ரொம்ப வருஷம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலில் அடிபட்டது கூட அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு எதேச்சியாக காலை பார்த்தீங்கன்னா காலில் பெரிய புண்ணு இருக்கும். இது எப்போ வந்துச்சு அப்படின்னே தெரியாதுன்னுவாங்க. ஸோ இது மாதிரி வேரியஸ் கிரேட்ஸில் வரலாம். இது எல்லாத்துக்குமே நான் முதல்லையே சொன்ன மாதிரி காலில் டெய்லி நீங்கள் சுத்தம் பண்ணி பார்க்கணும். கை கால்லாம் அதில் ஏதாவது வெடிப்பு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கால் மரத்து போன மாதிரியோ இல்லை காலில் எரிவு தன்மைகள் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்க்கணும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தா
இந்த எரிச்சல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து மரத்து போகிற லெவலுக்கு பாதிக்காமல் தடுக்க முடியும். அதுக்கு மருந்துகள் இருக்குது. காலில் இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் தேவை. அந்த ரத்த ஓட்டத்தை எடுக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் அடைப்போ இல்லை ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது சுகர். சுகர் நோயை வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். சுகரே வந்து ஒரு இரத்த குழாய்களுடைய பாதிப்பு தான் சுகர் நோயுடைய ஒரு மெயின் பிரச்சனையே அதுதான் வந்து கால் நரம்புகளை பாதிக்குது. ஸோ நரம்புகளுக்கு தேவையான சத்து போகலை. இதுதான் வந்து காமனஸ்ட். இது தவிர நியூரோபதி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டயபெட்டிக் டயரியா வரலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண குழாய்களை ஜீரண நரம்புகளை பாதிச்சதுன்னா உங்களுக்கு டயபெட்டிக் டயரியா வரலாம். அதே மாதிரி வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், டயபெட்டிக் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், ரொம்ப காமன். அதுவும் திடீர்னு சில பேருக்கு படுத்து எழுந்தால் தலை சுற்றி விழும், ஆட்டோனாமிக் நியூரோபத்தின்னு வரும். சில பேருக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், அதுவும் ஆட்டோனாமிக் நியூரோபதி. இது மாதிரி பல்வேறு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். இது எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுகரை கட்டுப்பாட்டில் வைக்கணும், உடற்பயிற்சிகள் செய்யணும், உணவு கட்டுப்பாடு தேவை, மருந்துகளை கரெக்டாக எடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதனுடைய பாதிப்புகளை பெரும்பாலும் நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் நல்ல முறையில் உங்களை சரிப்படுத்திக்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, கேளுங்க என்ன சந்தேகம்ட்டு. சொல்லுங்கம்மா. சார், எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு 2 இயர்ஸா சுகர் இருக்கு சார். அவருக்கு சரிங்க. அவருக்கு கால்ல ரொம்ப அரிப்பா இருக்கும் சார். அது சொரிஞ்சு புண்ணா ஆகுது சார். அது அப்பப்ப வருது சார். வெயில் சீசன் வந்தா ரொம்ப அதிகமா இருக்கு சார். இல்லைம்மா, இது ஸ்கின் டிசீஸாக இருக்கலாமா, டயபெட்டிக் எக்ஸிமாவாக இருக்கலாம், காலில் வரக்கூடிய ஒரு அலர்ஜி பிரச்சனை இது. அந்த அலர்ஜிக்கு மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா சில க்ரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. காலில் வந்து ஈரப்பதன் போய் ட்ரைனஸ் வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஸோ எந்த புண்ணுமே நான் முதலே சொன்ன மாதிரி டயபெட்டிக்காக இருந்தால் ஆறுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மெயின் காரணம் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக போயிடுது. அதுக்கு அதாவது ஒரு புண்ணு ஆறணும் அப்படின்னா அதுக்கு ரத்த அளவு கரெக்டான முறையில் போகணும். அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கணும். அது ரெண்டுமே டயபெட்டிஸில் இருக்காது. அதனால தான் புண்ணு ஆறாமல் போகும். ஸோ அதுவும் ஒரு காரணம். அவருடைய சுகரை கண்ட்ரோலில் பண்ண சொல்லுங்கள். சின்ன விஷயங்கள், ஹைஜீன் ரொம்ப முக்கியம். கையில் இருக்கிற நகங்களெல்லாம் எடுத்துருங்க. காலில் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம். க்ரீம்ஸ் எல்லாம் போட்டாருனாலே சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், என்னோட சிஸ்டருக்கு 52 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. 4 இயர்ஸா டயபெட்டிக்ல இருக்காங்க. மார்னிங் வந்து கிளைசிட் அண்ட் மெட்ஸ்மால் டேப்லெட், ஈவினிங் வந்து டயாமிக்ரான் மெட்ஸ்மால் எடுத்துக்கிறாங்க. சார், ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்கிறாங்க. பட் ஹேர் ஃபாலிங் அதிகமாக இருக்கு. உள்ளங்கால் வந்து பாதத்தில் வந்து லேசாக காய்ச்சி போன மாதிரி எப்பாவது வருது. இதுக்கும் அந்த டேப்லெட்ஸ்க்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா சார்? ஹேர் ஃபாலுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஹேர் ஃபாலுக்கு காமனஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி தான். சரிங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பாருங்கள். சீரம் அயர்ன்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கனாலே அயர்ன் கம்மியாக இருந்தால் அயர்னுக்கு மருந்துகள் எடுத்தீங்கனாலே ஹேர் ஃபால் கம்மியாகும். இது ஒன்று. காலில் வந்து நீங்கள் புண்ணுன்னு சொன்னீங்களா, கால் எரிச்சல் சொன்னீங்களான்னு எனக்கு விளங்கலை. மரத்து போகிற மாதிரி இருக்குது. இது வந்து டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதியாக இருக்கலாமா. அது வந்து காலில் வந்து இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. கால் நரம்புகள் பாதிப்புனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. சுகர் கண்ட்ரோல் ஆரம்பத்திலேயே இதுக்கு வைத்தியங்கள் பண்ண முடியும். இதுக்கு சுகருக்கு சாப்பிடக்கூடிய சில மருந்துகள்னால B12 டெஃபிஷியன்சி வரலாம். B12 டெஃபிஷியன்சி வந்தாலும் கை கால் நரம்புகள் பாதிக்கப்படலாம். அதனால் B12 எடுத்துக்கணும். அது தவிர காலில் இதுக்கான ஸ்பெசிஃபிக் மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம். சாத்தப்பன். சொல்லுங்க உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஐயா, எனக்கு வந்து 20 வருஷம் அது சக்கரை ஐயா. சரிங்க. 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? சரி. ஆமாங்கய்யா. சரி. கால் பாதம் ரொம்ப காந்தது. கால் பாதம் நரம்பு எல்லாம் கொஞ்சம் வேதனை பத்திர மாதிரி இருக்கு. சரிங்க. எலும்பு வலிக்குது. என்ன வைக்குதுங்க? எலும்பு வலிக்குதுங்களா? வலிக்குதுங்க. மூட்டுக்கு வலிக்குது. மூட்டி வலிக்குதுங்க. சரிங்க. ஆமாய்யா. சாப்பிட்ற மாத்திரை வந்து கிளினிக்ஸ் எம்எஃப் சாப்பிட்டுருக்கேன். பிகாஸ் சத்து மாத்திரை. காலையில ஒருக்கா நைட்டுக்கு ஒருக்கா போடுறேன்.
சரிங்க. அதான் இப்படி இருக்கிறது என்னதான் உங்களுக்கு கேட்குறேன். இல்லை, அதாவது உங்களுடைய பிரச்சனை வந்து டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி தாங்க. காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்புனால இது வருது. இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளும் ஒரு காரணம் தான். உங்கள் மருந்துகள் வந்து B12 டெஃபிஷியன்சி ஏற்படுத்தலாங்க. B12 இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய கால் இந்த பிரச்சனை பெரும்பாலும் குறையும். கூட இந்த நரம்புகளுக்குன்னு சில மருந்துகள் இருக்குங்க. அந்த மருந்துகளை உங்கள் மருத்துவரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மருந்துகளை எடுத்தால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதனுடைய கால் எரிச்சல் இதெல்லாம் போயிடும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. 2 வருஷம் சுகர் இருக்கு. நான் அதிகமாக இருந்துச்சு, இப்போ 99 தான் இருக்கு. எடுத்தப்ப 4 மாதம் கன்சீவ் ஆயிருக்கேன். ஆனால் குழந்தைய எதுவும் பாதிக்குமா நான்ட்டு இது மெட்பார்மின் ஒரு மாத்திரை மட்டும் தான் சார் போடுறேன். நீங்கள் கேட்டது வந்து முக்கியமானது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சுகர் வந்து நிச்சயமாக உங்கள் குழந்தைய பாதிக்கும். சுகர்னால் குழந்தையுடைய சைஸ் பெருசாகலாம், அதனுடைய வாய் பெருசாகலாம், அதுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தலாம், அதுங்களுக்கு ஏர்லியாக டெலிவரி ஆகிடத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, காம்ப்ளிகேட்டட் லேபர் ஆகலாம். நீங்கள் உடனடியாக உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய மருத்துவரை போய் கைனகாலஜிஸ்ட்டையும் ஒரு ஃபிசிஷியனையும் பாருங்கள். சில பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மெட்ஃபார்மின் மட்டுமே போதுமானது. பட் இன்சுலின் போடுறது நல்லது. ஒரு நாளைக்கு காலையில் மதியானம் ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டுக்கு முன்னால் நீங்கள் இன்சுலின் போடணும். இந்த சுகர் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணுமா. அந்த வெறும் வயிற்றில் இருக்கிறது 92க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து வந்து 120க்கு கீழே இருக்கணும். இதனுடைய அளவுகள் எல்லாமே வேறு. இதுக்கு சரியான மருத்துவரை போய் தயவு செஞ்சு பாருங்கள். நீங்களாக சுயமாக வைத்தியம் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் கிட்ட சொல்லியிருந்தீங்கனாலே அவங்களே பார்த்துப்பாங்களே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? காட்பாடியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. காலையில் வந்து 127 இருக்குது ஃபாஸ்டிங்கு. ஆஃப்டர் ஃபுட்டு வந்து 180 இருக்குது. சரிங்க. அதை இப்போ டேப்லெட் எடுத்துக்கலாங்களா வேண்டாமா, இல்லை உடற்பயிற்சி எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணிக்கலாங்களான்னு கேட்கலான்ட்டு தான். 3வது அளவுகோல் நீங்கள் சொல்லலாமா? HbA1c எவ்வளோ இருக்குது? அது பார்க்கலைங்களா? 3 மாதத்துடைய ஆவரேஜ் அது இது வரைக்கும் பார்க்கலைங்க சார். பார்க்கணுங்கம்மா, நீங்கள் அதையும் பாருங்கள். அது வந்து 7% கீழே வச்சுக்கணும். அது ஒருவேளை 10% இருந்தால் இன்சுலின் உங்களுக்கு அவசியம் தேவை. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத நிர்ணயிக்க போகிறது. அதுதான் 127 180 நீங்கள் டயபெட்டிக்கு. ஆனால் வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடில் இருக்கணும். தினமும் நான் சொன்ன மாதிரி 30லேருந்து 45 நிமிடங்கள் நடக்கணும். உணவு கட்டுப்பாடில் இருக்கணும். உங்களுடைய தற்சமயம் என்ன எடை இருக்கோ அதில் ஒரு 10% எடையாவது குறைக்க முயற்சிகள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு HbA1c டெஸ்ட் பண்ணுங்கள். அது என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உங்கள் மருத்துவரை சந்திச்சிங்கன்னா மருந்து ஆரம்பிக்கணுமா என்னன்றது சொல்லுவாருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இந்த மருந்துகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ அது என்ன வித்தியாசமான டைனமிக்ஸில் ஏதாவது ஒரு மருந்து இப்போ இருக்குங்களா டாக்டர்? நிறைய இருக்குங்க. அதாவது இன்சுலினே வந்து உங்களுக்கு இன்ஹேல் பண்ணக்கூடிய இன்ஹேலர் மாதிரி மெடிசன் இருக்குது. நான் அதுக்கும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் அது பெரிய லெவலில் போகலை. ஓகே. எல்லா நோயாளிகளுக்கும் கொடுக்க முடியாது. உதாரணமாக ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஹேலேஷனல் இன்சுலின் கொடுக்க முடியாது. இன்ஹேலேஷனல் இன்சுலின் கொடுத்தா கூட ஊசியும் போட வேண்டியிருக்கு. இன்சுலின் வந்து டேப்லெட்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது ஃபேஸ் 2 ட்ரையல்ஸில் ஓடிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் தான் அது நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்சுலினை தவிர ஊசி போடக்கூடிய நான் இன்சுலின் மருந்துகள் இருக்குது. அது வந்து 1-2 மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல், அவங்களுக்கு பிற்காலத்தில் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்துகள்லாம் இப்போ இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் 1-2 மருந்துகளுக்கு மேலே கிடையாது சுகர் பார்க்குறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 15-20 வகை மருந்துகள் இருக்குது. இட்ஸ் அ வெரி கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எப்பேற்பட்ட டயபெட்டிக்கையும் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சிகள் இருக்குது. வெல் டாக்டர், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சது இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி கோல்டன் டே தான். உண்மையாகவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கங்க. தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.